என்னடா மச்சான் நல்லா இருக்கியா, மாமா நல்லா இருக்கியான்னு சொல்லி பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, காலேஜில் தொடர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேலையில் வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேலையை தாண்டி போன ஃப்ரெண்ட்ஷிப்பு, கல்யாணத்துக்கு அப்புறமும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் பார்க்குறோம். டச் அவுட் இன்னும் நல்லா இருக்கட்டும். ஆனால் இன்னமும் நிறைய ஸ்டோரிஸ் காதில் விழுது. அதில் சில அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டதை உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்போயும் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கண்ணுப்படும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன பண்ணுறோம், கண்ணுப்படும். கண்ணுப்பட்டால் என்ன ஆகும், கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு வந்தால் என்ன ஆகும், சண்டை வரும். சண்டை வந்தால் என்ன ஆகும், பிரிவு வரும். பிரிவு வந்தோன்னு நிறைய நேரங்களில் இந்த பிரிவை அப்படியே விட்டால் கூட அது சரியாயிடும் தானா. ஆனால் இந்த பிரிவை பற்றி போய் மூணாவது மனுஷங்கிட்ட பேசும்போது என்ன நடக்குது, இந்த பிரிவு இன்னும் பெருசாகி லைஃப் பூரா சேரவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ஆகிடுறாங்க. நான் இப்போயே சொல்கிறேன், உன்னோட வேல்யூ எனக்கு தெரியும் மச்சான், என் வேல்யூ உனக்கு தெரியும் மச்சான். நமக்கு நடுவில் எதுக்குடா இவனுங்கெல்லாம் அப்படின்றது தான் நான் ஒவ்வொரு ஃப்ரெண்டே பார்த்து கேட்குறேன். எனக்கும் உனக்கும் 1000 இருக்கும், நீயும் நானும் 1000, ரொம்ப நாள் பழகணும், நமக்கு தெரியும். நீ இது ஏதோ நீ செஞ்ச தப்புனா மச்சான், இது செஞ்ச தப்புன்றது என்கிட்ட சொல்லு, நான் சரினா அதை நான் ஏற்றுக்கிறேன். இல்லை நீ தப்பாக புரிஞ்சுன்னா உனக்கு புரிய வைக்கிறேன். நீ எதாவது தப்புனா நான் உன்கிட்ட சொல்கிறேன், நம்ம பேசிக்கிறோம், நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். நீ எதாவது தப்புனா சொல்கிறேன், உனக்கு சரினா மாற்றி, இல்லைன்னா எனக்கு புரியவே, நானும் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதை விட்டுட்டு யாரோ ஒரு கேப் மாதிரி முல்லை மாதிரி நடுவில், அதுவும் எப்படி இருப்பான் இந்த ஃப்ரெண்டை நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்ன பண்ணுவார், பஞ்சாயத்து பண்ணுவார். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிற பெரிய அசிங்கமே நடுவில் வந்தால அவனை ஏதோ பெரிய ஆளாக்கி இந்த நண்பனை இந்த ஃப்ரெண்டை நீங்கள் கொண்டாடுறீங்க. அது ஒன்றும் தவறுலாம் இல்லை. மேபி அந்த பர்சன் நல்ல பர்சனாக கூட இருக்கலாம், தவறில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ப்ராசஸில் ரொம்ப நாளாக இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தொலைஞ்சு போச்சு. இதோட இழப்பு யாருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தான். ஒருத்தருக்கு 2 பேருக்கலாம், எல்லாருக்கும் தான். அப்போது இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணிப்போம். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை அப்படின்னா மூணாவது மனுஷனை நான் நடுவில் கொண்டு வர மாட்டேன். நானே தீர்த்துக்கிறேன், நானே பேசிக்கிறேன். நீ கம்யூனிகேட் பண்ணிட்ட அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயமோ, எப்பேற்பட்ட வாரம் நல்ல டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா, நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சரியாயிடும். ஆனால் எந்த ஒரு சிம்பிள் வாருமே, சாதாரண ஒரு கான்வர்சேஷன் கூட சரியான பர்சன் நடுவில் இல்லை, தப்பான ஆட்கள் போச்சு, அது பெரிய வாரில் முடியும். நான் இப்போ சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஃப்ரெண்டே டெவலப் பண்ணுறோம், மனிதர்கள் டெவலப் பண்ணுறோம். அவசரப்பட்டு சில்லியான விஷயங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸை இழந்துடாதீங்க. என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் உங்களுக்கு என்ன கிடச்சதுன்னு பார்க்குறத விட்டு தூரம் வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி பில்டு பண்ணலான்றது யோசிச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் அட்லீஸ்ட் சம்படி டு ஸ்மைல் வித். யாரோ ஒருத்தர் சிரிக்கிறதுக்காகவும், நீ ஷேர் பண்ணுறதுக்காகவும், உன் பேச்சை சொல்கிறதுக்காகவும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் எனி ரிலேஷன்ஷிப். ஸோ இன் ஃப்ரெண்ட்ஷிப் நெவர் பிரிங் த தேர்ட் பார்ட்டி இன்சைட். தேங்க்யூ ஸோ மச்.